சகோதரர்களே, இப்போது தீபாவளி என்கின்ற ஒரு பண்டிகையை பிற மதத்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தவித பகுத்தறிவுபூர்வமான மனித குலத்திற்கு ஏற்ற ஆரோக்கியமான கொள்கை சொல்லித்தரப்படாத சமுதாயத்திற்கு மத்தியில் உன்னதமான அறிவுபூர்வமான மார்க்கம் வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அப்படிப்பட்ட மார்க்கத்தை ஏற்றிருக்கிற நம்ம சமுதாயத்தில் கூட சில முஸ்லீம் பெயர்தாங்கிகள் கேளிக்கையில் ஈடுபடுவதும், பிற மதத்தவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த கலாச்சாரங்களை பின்பற்றுவதும், அதிலும் குறிப்பாக இந்த தீபாவளிங்கிற பேரில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுப்பதும், அதை வெடித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். பொதுவாக இந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய தன்மை என்பது நாம் ஏராளமான ஹராமான காரியத்தில் ஈடுபடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பட்டாசு வெடிப்பது நம்முடைய பொருளாதாரத்தை கரியாக்கி எந்த பயனும் இல்லாத நிலையாக்கக்கூடிய ஒரு வீண் விரயத்தை செய்கிறோம். அந்த காசை கரியாக்கக்கூடிய ஒரு ஹராமை செய்கிறோம். அந்த பட்டாசு வெடிப்பதன் மூலமாக காற்று மண்டல வெளிகளை எல்லாம் நாசமாக்கி பிற மக்களுக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறோம். ஒரு முஸ்லீமில் சிறந்தவன் யார் என்று சொன்னால் அவன் தன் கரத்தாலும் நாவினாலும் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கக்கூடியவனாகவும் தீங்கு செய்யாதவனாகத்தான் இருக்கணும். ஆனால் இந்த பட்டாசு மூலமாக நோயாளிகளுக்கு நோவினை செய்யக்கூடியவர்களாகவும், இந்த பட்டாசு வெடித்து மாணவ மாணவிகளுடைய கல்விக்கு வேட்டு வைக்கக்கூடியவர்களாகவும், பல குடிசைகளில் இந்த பட்டாசு போய் விழுந்து அதை எரித்து நாசமாக்கக்கூடியவர்களாகவும், நமக்கு நாமே இந்த பட்டாசு வெடிப்பதன் மூலமாக நம்முடைய கைகளிலேயே புண்ணாக்கி விபரீதத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாகவும், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஊதுபத்தி தான் கொளுத்தி வச்சாங்க. ஊதுபத்தி அந்த பட்டாசு கவரில் வச்சு அதோட கனெக்ஷன் ஆகி அந்த ரூம் வெடித்து, அதை தொடர்ந்து சிலிண்டர் வெடித்து குடும்பத்தில் உள்ள 8 பேரும் காலி ஆகிட்டாங்க. அதில் யதார்த்தமாக என்னடா பட்டாசு வாங்கியிருக்கிறேன்னு ஆரவாரமாக ஒரு பையன் கேட்க போயிருக்கான், அவனும் சேர்ந்து மௌத்தா போயிட்டான். இதுதான் பாவமான காரியத்திற்கு துணை போய் நிற்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அவல நிலைக்கு இவனே ஆளாகக்கூடிய நிலை தான் இந்த வெடி கலாச்சாரம் ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட நிலையில் எந்த முஸ்லீமும் ஈடுபட்டு விடக்கூடாது. பிற மதத்தவர்களை யார் பின்பற்றினார்களோ, பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றினால் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையை கவனத்தில் வைத்து கொண்டு எந்த ஒரு முஸ்லீமும் அடுத்தவனுக்கு உதவி செய்வதும் ஒரு வகையான தர்மம் தான். அதே நேரத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கிறமே அதுவே பெரிய தர்மம் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சிறந்த தர்மம் சிறந்த நற்காரியத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயத்தை சொல்லிட்டே வந்து ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அடிமையை விடுதலை செய்கிற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லாவிட்டால், தர்மம் செய்வதற்கு எந்த சக்தியும் நான் பெறாவிட்டால் நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. உன் மூலமாக யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் இரு, அதுவே தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம் இந்த பாவமான செயலை நாமும் செய்யாமல் இருந்து நம் சகோதரர்களையும் செய்ய விடாமல் தடுத்து அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இதில் இருக்க வேண்டும். அதில் முஸ்லீம் சமுதாயம் மிக சரியாக நடக்கிற பொழுது பிற மதத்தவர்கள் பார்ப்பாங்க, அவங்களும் பெருநாள் கொண்டாடுறாங்க. எல்லா மக்களுக்கும் உதவும் முகமாக ஃபித்ரா விநியோகம் செய்து அனைவருடைய வறுமையை நீக்கி செழுமையை ஏற்படுத்தி பெருநாள் கொண்டாடுறாங்க. குர்பானி என்ற பெயரில் இறைச்சிகளை விநியோகம் செய்து அவர்களுக்கு உணவளித்து பெருநாள் கொண்டாடுறாங்க. நாம் மட்டும் அடுத்தவனுடைய வீட்டுக்கு உழ வச்சு பெருநாள் கொண்டாடுறோமே என்று அவர்களும் உணர்ந்து தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அந்த வாய்ப்பினை முஸ்லீம் சமுதாயம் யாருமே இந்த கலாச்சாரத்தில் ஈடுபடாமல், இந்த செயலில் ஈடுபடாமல், அடுத்தவருக்கு தீங்கிழைக்காத ஒரு தர்மத்தை, தீங்கிழைக்காத ஒரு செயலை, நற்செயலை செய்து இந்த சத்திய இஸ்லாத்தின் உன்னதத்தை வெளிப்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். நாம் அனைத்து மார்க்கங்களை விட சிறந்த ஒரு மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து முஸ்லீம்களாகவே மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான்.